யூடியூப் வாசிகள் அனைவரையும் வி வெல்கம் வித் வணக்கம். அறிவோம் வா டெக். இதுவரை நீங்கள் அறியாத டெக் செய்திகளை அறிவோம் வா டெக் மூலம் அறிந்திட அறிவுடன் இணைந்திருங்கள். சப்ஸ்கிரைப் டு அறிவு. Don't forget to press the bell icon to get instant notifications. அறிவோம் வா டெக் அத்தியாயம் 2. இதில் உங்களுக்காக 6 இன்ட்ரெஸ்டிங்கான டெக் செய்திகள் காத்துட்டு இருக்கு. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் டெக் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லோக்கஸ்ட் அட்டாக்கு ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிச்சிருக்காங்க. இது ரொம்பவே சந்தோஷமான விஷயம் தான். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ரீசெண்டாக வந்த காப்பான் படத்தில் உள்ள ஒரு காட்சியை போல நம்ம இந்தியாவின் வட மாநிலங்களான ராஜஸ்தான் மற்றும் குஜராத்தில் கடந்த ஏப்ரல் மாதம் லோக்கஸ்ட் அட்டாக், அதாவது பாலைவன வெட்டுக்கிளிகளின் தாக்குதல் நடைபெற்றது. இந்த தாக்குதலில் விவசாய நிலங்கள் மற்றும் பயிர்கள்லாம் ரொம்பவே சேதமடைஞ்சது. இது மாதிரியான தாக்குதல்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக நம்ம அக்ரிகல்ச்சர் மினிஸ்ட்ரியிலிருந்து சொல்லப்படுற சொல்யூஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நைட் டைம்ஸில் ஃபியூயல் இன்ஜின் ட்ரோன்ஸ் யூஸ் பண்ணி பெஸ்டிசைட் ஸ்ப்ரே பண்ணுறது மூலயமா இந்த லோக்கஸ்ட் அட்டாக்கை ஸ்டாப் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்காக சிவில் ஏவியேஷன் மினிஸ்ட்ரியில் ஒரு பெர்மிஷனும் கேட்டிருந்தாங்க. அது இப்போ சாங்ஷனும் ஆகிருச்சு. ஏன் நைட் டைம்ஸில் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த லோக்கஸ்ட் எல்லாமே நைட் டைம்ஸில் தான் ரொம்பவே ஆக்டிவாக இருக்குமா. அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபியூயல் இன்ஜின் ட்ரோன்ஸ் வந்துட்டு நார்மல் ட்ரோன்ஸை விட 3 times அதிக நேரம் வானத்தில் பறக்கக்கூடிய சக்தி கொண்டது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபியூயல் இன்ஜின் ட்ரோன்ஸால் 50 kg வரை பெஸ்டிசைட் டேங்க்ஸை லிஃப்ட் பண்ணுற அளவுக்கு இதில் கெப்பாசிட்டியும் இருக்குது. நம்ம செகண்ட் டெக் நியூஸ் ஸ்பெஷலி மேடட் ஃபார் ஐஃபோன் லவர்ஸ். ஆமாங்க, அமேசான்ல இருந்து ஐஃபோன் பிரியர்களுக்காகவே பிரத்யேகமான ஒரு ஆஃபரை ஒன்று விட்டுருக்காங்க. ஐஃபோன் XS Max 64GB கோல்ட் கலர் வேரியண்ட்டை 40,000 ஆஃப்ல கொடுக்குறாங்க. இதோட ஒரிஜினல் பிரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1,09,900. ஆஃபர் பிரைஸ் 69,900. ஐஃபோன் தான் வாங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்க இந்த ஆஃபரை நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை வச்சு செக் பண்ணிக்கோங்க. நம்ம மூணாவதாக பார்க்க போகிற டெக் நியூஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்க போது யாருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, சுகர் பேஷண்ட்ஸ்க்கு. US மற்றும் பிரேசில் சயின்டிஸ்ட் ஒன்றா சேர்ந்து கண்டுபிடிச்ச இனோவேஷன் தான் இந்த பயோசென்சார் ஐ கிளாஸ். இந்த பயோசென்சார் ஐ கிளாஸ் என்ன பண்ணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நம்ம கண்ணில் இருந்து வர்ற கண்ணீர் மூலயமா சுகர் லெவல்ஸ் எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணுற மாதிரி இனோவேட் பண்ணியிருக்காங்க. இந்த ஐ கிளாஸில் உள்ள நோஸ் பேடில் ஒரு பயோசென்சாரை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பயோசென்சார் நம்ம கண்ணில் இருந்து வர்ற கண்ணீரில் உள்ள குளுக்கோஸ் ஆக்சிடேஸ் அப்படிங்கிற என்சைமில் பிளட் குளுக்கோஸ் லெவல் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணி அந்த கிளாஸோட ஆமில் இருக்கிற சர்க்கியூட்க்கு அதை டிரான்ஸ்மிட் பண்ணுது. அந்த சர்க்கியூட்டில் இருந்து டிஜிட்டல் லிங்கை இது வந்துட்டு ரியல் டைமில் உள்ள கம்ப்யூட்டர்ஸ்க்கோ இல்லை ஸ்மார்ட் ஃபோன்ஸ்க்கோ இந்த சிக்னலில் சென்ட் பண்ணுது. இது ரொம்பவே பாராட்டத்தக்க இனோவேஷன் தாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, இனிமேல் சுகர் பேஷண்ட்ஸ் யாரும் கிளைக்கோசோமீட்டரை யூஸ் பண்ணி அவங்க விரல்களை குத்திக்க வேண்டிய அவசியம் இருக்காது பாருங்க. இது இன்னும் மார்க்கெட்டுக்கு வரல, சீக்கிரமே வந்துரும்னு சொல்கிறாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம நாலாவதாக பார்க்க போகிற டெக் நியூஸ் ஆன்லைன் டிகிரி கோர்ஸ். என்னது ஆன்லைன் டிகிரி கோர்ஸா? புதுசாக இருக்குல்ல. இதுவரை டிகிரி வாங்கணுன்னா யூஸ்வலாக நம்ம காலேஜ் போய் படித்து அப்படி தான் டிகிரி வாங்குவோம். இது என்ன புதுசா அப்படின்னு தானே கேட்குறீங்க. கொரோனா பேண்டமிக்ங்க, இந்த டைமில் எப்படி காலேஜ் போக முடியும்? அதுக்காகவே IIT மெட்ராஸ்லேருந்து ஸ்பெஷலாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிற இந்த கோர்ஸ் தான் ஆன்லைன் டிகிரி கோர்ஸ் இன் BSc ப்ரோக்ராமிங் அண்ட் டேட்டா சயின்ஸ். இந்த டிகிரி கோர்ஸ்க்கு எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10th இங்கிலீஷ் அண்ட் மேக்ஸை எடுத்து படிச்சிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் 12th இல்லை அதுக்கு ஈக்குவலண்டான எக்ஸாம்ஸை கிளியர் பண்ணியிருக்கணும். அவ்வளோதாங்க. இந்த கோர்ஸை 3 டைப்ஸாக கேட்டகரைஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம கன்வீனியன்ட்காக தாங்க. ஃபண்டமெண்டல் ப்ரோக்ராம் வரைக்கும் படித்தா போதும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஃபண்டமெண்டல்ஸோட நிறுத்திக்கலாம். அப்படி இல்லை டிப்ளமோ லெவல் எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா டிப்ளமோ வரைக்கும் நீங்கள் படிச்சுக்கலாம். அப்படியும் இல்லை எனக்கு ஃபுல் டிகிரி வேணும்ப்பா அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஃபுல் டிகிரி கம்ப்ளீஷன் வரைக்கும் படிச்சுக்கலாம். இந்த கோர்ஸில் 3 டைப்ஸ் ஆஃப் அசஸ்மெண்ட்ஸ் இருக்குது. வீக்லி, மந்த்லி அண்ட் எண்ட் டேர்ம் எக்ஸாம்ஸ். வீக்லி எக்ஸாம்ஸ் மட்டும் தான் ஆன்லைனில் பண்ண முடியும். மற்ற 2 எக்ஸாம்ஸும் அவங்க அலோகேட் பண்ண எக்ஸாம் சென்டரில் போய் தான் நம்ம எக்ஸாம் எழுதணும். இந்த கோர்ஸ் பற்றின ஃபர்தர் டீட்டெயில்ஸ்க்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. நம்ம 5ஆவதாக பார்க்க போகிற டெக் நியூஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான, இதுவரை யாருமே கேள்விப்படாத டெக் நியூஸாக இருக்க போகுது. அதுதான் ஸ்மார்ட் ஃபேஸ் மாஸ்க். மாஸ்கே நம்ம இப்போ தான் யூஸ் பண்ணுறோம், அதுக்குள்ளே ஸ்மார்ட் ஃபேஸ் மாஸ்கா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் இந்த கொரோனா பேண்டமிக் சிச்சுவேஷனில் வேக்சின் எதுவுமே கண்டுபிடிக்காத இந்த நிலைமையில் ப்ரிகாஷன் மட்டுமே தான் நம்மளுக்கு முதல் மருந்தாக இருந்துட்டு வருது. அதை மேலும் உறுதிப்படுத்தும் விதமாக தான் இவங்க கண்டுபிடிச்ச இந்த இனோவேஷன் இருக்குது. ஸ்மார்ட் ஃபேஸ் மாஸ்க், இதுக்கு அவங்க சி மாஸ்க் அப்படின்னு நேம் கொடுத்துருக்காங்க. இந்த சி மாஸ்க் ப்ளூடூத் கனெக்டிவிட்டியில் ஒர்க் ஆகக்கூடிய ஒரு டிவைஸ். இந்த சி மாஸ்கோட ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, மெசேஜை டிரான்ஸ்மிட் பண்ணுறது,
ஜப்பானீஸ்லேருந்து 8 லாங்குவேஜஸ்க்கு டிரான்ஸ்லேட் பண்ணுறது, டிரான்ஸ்கிரைப் ஸ்பீச் இன்டு டெக்ஸ்ட், அது மட்டும் இல்லாமல் கால்ஸ் மேக் பண்ணுறது, இது மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸை இந்த மாஸ்கில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மாஸ்கோட ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா $40. இதோட இந்திய மதிப்பு $3020. இந்த மாஸ்க் இன்னும் மார்க்கெட்டுக்கு சேல்ஸ்க்கு வரலை. இதை நீங்கள் செப்டம்பரோட பிகினிங்கில் மார்க்கெட்டில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட ஃபஸ்ட்டு 5000 யூனிட்ஸை ஜப்பான்லேயே செல் பண்ணுறதாகவும் ஆஃப்டர் தட் சீனா, யூரோப் அண்ட் யூஎஸ்க்கு எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஐடியா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாஸ்க் நம்ம இந்தியாவுக்கு வந்தால் நீங்கள் வாங்குவீங்களா? கமெண்ட்டில் சொல்லுங்கள். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் டெக் நியூஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அமேசான்ஸ் லிக்கர் டெலிவரி. இ-காமர்ஸ் துறையின் ராஜா அப்படின்னு சொல்லக்கூடிய அமேசான் நிறுவனம் இதுவரைக்கும் நம்மளுக்கு கிராசரிஸ், எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ், ஃபேஷன் ட்ரெஸ்ஸஸ்னு நிறைய நல்ல விஷயங்களை நம்மளுக்கு ஹோம் டெலிவரி பண்ணியிருக்காங்க. ஆனால் இப்போ ஃபர்ஸ்ட் டைமாக லிக்கர் டெலிவரி, அதாவது ஆல்கஹால் டெலிவரியை பண்ண போகிறதா சொல்கிறாங்க. இவங்க மட்டும் இல்லைங்க, பிக் பாஸ்கெட்டும் இதுக்கான அப்ரூவலை வாங்கியிருக்கிறதா சொல்கிறாங்க. எங்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்தியாவின் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸான வெஸ்ட் பெங்காலில் இதை ஸ்டார்ட் பண்ணுறதா ஐடியா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது எந்த அளவுக்கு ஒரு நல்ல விஷயமா இருக்க போகுதுன்னு தெரியல. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா டாஸ்மார்க்கை மூடணும் அப்படின்னு சொல்லிட்டு பொதுமக்களே போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் இதை இவங்க ஆன்லைன் சேல்ஸ்க்கு கொண்டு போகிறாங்க. ஆஃப்லைன் சேல்ஸில் இருக்கும்போதே ஒரு நாளைக்கு 146 கோடின்னு ரெக்கார்ட் அடிச்சுது. ஆன்லைன் சேல்ஸ் கொண்டு போனால் கேட்கவா வேணும்? இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எப்போதுமே நம்ம ஒரு திருக்குறளை சொல்லி வீடியோவை கம்ப்ளீட் பண்ணுறது தான் நம்ம வழக்கம். இன்னைக்கு வீடியோக்கான திருக்குறள், அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சொல் நான்கும் இழுக்கா இயன்றது அறம். இதோட பொருள் விளக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொறாமை, பேராசை, சீற்றம், துன்பம் தரும் பேச்சு ஆகிய 4ஐயும் தவிர்த்து வாழ்வதே அறமாகும். சிம்பிளாக சொல்லணும்னா ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டி. இப்போ கொரோனா கேசஸ்லாம் ரொம்பவே அதிகமாக ஸ்ப்ரெட் ஆகிட்டு வருது. மக்கள் எல்லாரும் இதை பார்த்து ரொம்ப பயந்து இருக்காங்க. நெகட்டிவிட்டியை ரொம்ப பரப்புகிறாங்க. அதை எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம பாசிட்டிவிட்டியை கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணலாம். எண்ணம் போல் தாங்க வாழ்க்கை. ஸோ ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டி, பி பாசிட்டிவ், ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப். அண்ட் நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களோட கருத்துக்கள் இல்லை சஜஷன்ஸ், அப்ரிசியேஷனோ டிப்ரிசியேஷனோ எதுவாக இருந்தாலும் தாராளமாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அறிவை பகிர்வோம், அறிவை பெருகுவோம். நன்றி, வணக்கம்.